விவோ X300 ப்ரோ வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இந்தியாவில். இந்த டைம் வந்து லான்ச்சில் நிறைய பேர் சேல்ஸ் போயிருக்கு, நிறைய கேள்விப்பட்டேன். ஆனால் விவோ X சீரிஸ் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து அந்த வார்ம்னஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஃபோன் வந்து சூடாகும், சரிங்களா? அதனால அந்த ஃபோனை நானே வாங்காமல் கொஞ்சம் பேக் அடித்தேன். ஏன்னா வந்து போன டைம் வந்து விவோ X200 ப்ரோ நான் வாங்கினேன். அது ஒரு 2 days ஒன் டேஸ் தான் யூஸ் பண்ணேன். ஒரு நாள் 1.5 நாள் தான் நான் யூஸ் பண்ணேன். 2வது நாளே அந்த ஃபோனை வந்து சேல் பண்ணிட்டேன். ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகும், சொல்கிறேன், ஹீட் ஆகும். நான் ஓப்போ Find X9 ப்ரோ நான் வச்சுருக்கேன். இது முன்னாடி OnePlus யூஸ் பண்ணேன். OnePlus ஹீட் ஆச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓப்போவும் ஹீட் ஆகும். எல்லா ஃபோனுமே ஹீட் ஆகும். ஆனால் ஒரு அளவுக்கு தான் ஹீட் ஆகும், ரொம்ப ஓவர் ஹீட் ஆகாது, சரிங்களா? ஆனால் விவோன்னு பார்த்தீங்கன்னா X சீரிஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். நானும் கடைசியாக ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக கண்டினியூஸாக விவோவில் லான்ச் பண்ணுற எல்லா X சீரிஸுமே டெமோ ஃபோன் வாங்கி பார்ப்பேன். ஹீட் ஆகுதானா ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஓவராக ஹீட் ஆகும். நீங்கள் ஸ்டோர் ரூமில் சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்டேட்டில் சரி பண்ணிடுவாங்க. ஒரு 2 அப்டேட் 3 அப்டேட் ஒரு 2-3 மாதத்தில் சரி பண்ணிடுவாங்க. அப்டேட்டில் எல்லாருமே வந்து ஃபீட்பேக் கொடுக்காங்க, சரி பண்ணிடுவாங்கன்னா இப்படி தான் சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனால் வந்து வருஷம் அவங்க ஃபோன் எப்பவுமே ஹீட் ஆக தான் செய்யும். அதில் யூஸ் பண்ணுற MediaTek Dimensity வந்து பெஸ்ட்டு சிப்செட் தான். இருந்தாலும் விவோவில் வந்து யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுது. ஓப்போலையும் அதே சிப்செட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஓப்போவில் வார்ம்னஸ் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப ஓவராக சூடாக இருக்காது. அதனால் வந்து விவோ வந்து ஹீட்டாக தான் செய்யும். நீங்கள் X300 ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஃபோன் பேசுறதுக்கு கேமரா அப்பப்போ எடுப்பேன், மற்றபடி நான் எடுத்து கீழே வச்சுருவேன் அப்படின்னா வந்து ஹீட் ஆகாது. இன்ஸ்டாகிராம் எந்நேரம் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறது, கேமிங் விளையாடுறது, இந்த டைம் வந்து கண்டினியூஸாக ரஃப் அடி அடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்து ஹீட் ஆகும். அதனால் வந்து விவோ ஃபோன் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. கேமரா நல்லா கேமரா தான். கேமரா வந்து 200 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கொடுப்பாங்க. அந்த ப்ரோ சீரிஸில் வந்து இந்த கேமரா லென்ஸ்லாம் அந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தனியாக தான் காசு கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகும். அந்த ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஓப்போவில் ஹீட் வந்து அவ்வளோவா ஆகாது. Find X9 ப்ரோ. ஆனால் அந்த டைம் கேமராவில் பெஸ்ட்டு ஃபோனே Find X9 ப்ரோ தான். நீங்கள் கேமராக்காண்டி ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓப்போ Find X9 ப்ரோ ட்ரை பண்ணலாம். இந்த வருஷம் சொல்கிறேன், இந்த வருஷம் அதான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அதனால் விவோ வந்து ஹீட் ஆகும். உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ ஓகேன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னு சொல்லி திருப்பி கொடுத்தேன். ஆனால் நான் வாங்கின ஃபோன் மட்டும் இல்லை, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கண்டினியூஸாக அந்த விவோவில் X சீரிஸில் மட்டும் ஹீட் ஆகும். கேட்டால் சிப்செட் வந்து நிறையாவே உள்ளே இருக்கும், ஹார்ட்வேர் உள்ளே வேலை பார்க்கும், அதனால ஹீட் ஆகும்னு சொல்லுவாங்க சர்வீஸ் சென்டரில். எல்லா ஃபோன்லேயும் எல்லாமே வேலை இது வார்ம்னஸ்ஸு ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் விவோவில். அதனால் விவோ ஃபோன் வாங்கும்போது ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு 20 விவோ ஃபோன், மற்ற கம்மியான ரேட்லாம் ஓகே, 10,000 15,000 20,000 ஃபோன்லாம் விவோ ஃபோன் ஓகே. இந்த ஃப்ளாக்ஷிப் வந்து ஓவராக ஹீட் ஆகுது. X சீரிஸ், முக்கியமாக X சீரிஸ் விவோவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணி வாங்குங்க.